வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போகிறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். 2 சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் எப்பயுமே டபுளாக தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. அயன் த்ரெட் நீடில், ஓகேங்களா. மேலேருந்து ஸ்டிச் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆல்ரெடி போட்டிருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு கீழேருந்து மேலே போனோம், மேலேருந்து இழுத்து ஒரு குட்டி லாக். இது ஃபில்லிங், ஓகேங்களா. பட்டன் ஹோல் ஃபில்லிங் இந்த ஸ்டிச்சு பேர். ஸோ அந்த ஸ்டிச்சையே நம்ம ஃபில் பண்ண போகிறோம், ஓகேங்களா. நான் திரும்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போங்க. மேலே போயிட்டு மேலேருந்து கீழே இழுத்துன்னு ஒரு குட்டி லாக், ஓகேங்களா. குட்டி லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. திரும்பியும் மேலே போகிறோம், மேலேருந்து கீழே இழுத்துட்டு குட்டி லாக். திரும்பி இதே மாதிரி தான். எந்த இடம்லாம் உங்களுக்கு ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கோ பக்கத்தில் குட்டி செயின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபில்லிங் இருக்கும். கீழேருந்து மேலே போகிறேன், மேலேருந்து கீழே இழுத்துட்டு ஒரு குட்டி லாக். இது பேர் தான் பட்டன் ஹோல் ஃபில்லிங். நம்ம ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்போம். இது அதோட ஃபில்லிங் ஸ்டிச். இந்த மாதிரி தான் பொறுமையாக போடுங்க. கீழேருந்து மேலே இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் பொறுமையாகவே போடுங்க. போட்டு முடிச்சுட்டு மேலேயும் கீழையும் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபில் ஆகும். கீழேருந்து மேலே இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டிருப்பேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டிச்சு ஆல்ரெடி நம்ம கற்றுங்கின ஸ்டிச்சோட ஃபில்லிங் தான் இப்போ பார்க்குறோம். கீழேருந்து இழுத்துட்டு போயிட்டு மேலே போகணும். மேலேருந்து அந்த தண்டு பகுதிக்கு வர வச்சு குட்டி லாக் கீழே போடணும். போட்டிங்கன்னா மட்டும்தான், அதுவுமே நமக்கு கிளாத் தெரியாத மாதிரி கிட்ட இருக்கணும். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச், அதாவது கலர் பண்ண மாதிரி. ஆல்ரெடி ஃப்ளாட் லோட் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கலர் பண்ணுற மாதிரி ஒரு வகையான ஸ்டிச்சு தான் இது. இதே மாதிரி பொறுமையாகவே போட்டுக்கோங்க. நான் வேறு கலர் த்ரெட் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியும். நீங்கள் சேம் கலரும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இந்த மாதிரி எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போட்டு காமிச்சிருப்பேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஸ்டிச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலேயும் கீழையும் செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்ல லாஸ்ட்டாக, அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டிச்சு போட்டாலும் இந்த மாதிரிலாம் ஒரு அவுட்லைன் கொடுங்க. அப்போ தான் நமக்கு ஃபில் ஆகிற மாதிரி தெரியுமே, ஓகேங்களா. இந்த மாதிரி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. எண்ணாட் போட்டுருங்க. எண்ணாட் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் மறந்துருச்சுன்னா. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பாதி ஃப்ளவர் மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன், ஃபுல் ஃப்ளவர் வரையில. சும்மா பெட்டல்ஸில் நான் எப்படி அதாவது பூ மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்காக நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஜஸ்ட்டு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களே நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன் போடுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ அதனால் நான் இதுக்கு கூடவே சேர்த்தே இதுக்கு எப்படி போடுறது அப்படின்னும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஜஸ்ட்டு கீழேருந்து மேலே இழுத்துட்டு போயிட்டு அப்படியே இங்கே ஒரு குட்டி லாக், அவ்வளோதான். இந்த மாதிரி பிசாக ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறாங்கன்னா தண்டு அந்த முனையை வச்சு அதிகமாக நீங்கள் இழுத்திங்கன்னா தான் அப்படி ஆகும், ஓகேங்களா. அதே நீங்கள் அந்த தண்டு பகுதிக்கு எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா ஆகாது. திரும்பி அந்த சிக்கை எடுத்து விட்ருப்பாங்க பாருங்கள். இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே பொறுமையாக அழகாக வந்துடும். ரொம்ப பொறுமையாகவே ஜஸ்ட்டு உங்களுக்காக நான் இது போட்டு காமிச்சிருக்கேன். இது நீங்கள் இதே தான் போடணுன்னு கிடையாது. எதனா ஒரு ஃப்ளவர் எடுத்து ஃபில் பண்ணுறதோ ஸோ வேறு எதனா எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு உங்களுக்காக எப்படி ஒரு இமேஜில் ஃபில் பண்ணுறதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த இமேஜ் போட்டாலும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் பொறுமையாக, ஓகேங்களா. ஒவ்வொரு பெட்டலுமே இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணிக்கணும். இது ஒன் சைடு மட்டும் உங்களுக்கு ஹோல்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சில் நீங்கள் 2 சைடுமே ஹோல்ஸ் பார்த்துருப்பீங்க, அதாவது சின்னதாக ஓட்டை வர மாதிரி அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நீடலோட வச்சு தான் நம்ம அந்த மாதிரி இழுக்கிறதுனால தான் அது வர்றது. இது ஒன்றும் இதுவும் கிடையாது, ஓகேங்களா. சுகர் பீடோ இல்லை ஜரியில் செயின் ஸ்டிச்சோ போட்டு முடித்தோன்னா நமக்கு லுக்கு வந்துடும். ஆரி எம்ப்ராய்டரினாலே இந்த நீடில் தான். இந்த நீடிலை வச்சு ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கே தெரியும் அந்த லுக்கு. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன். ஃபுல் ஃப்ளவர் போடலை, ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஃப்ளவர் மட்டும் நான் கையால் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது எதாக இருந்தாலும் ட்ரேசிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணனுக்காக அப்படியே பண்ணியிருப்பேன். நீங்கள் பண்ணும்போது ஒரு இமேஜ், அதாவது ஒரு முழு பூ மாதிரி எடுத்துக்கோங்க, ஃப்ளவர் மாதிரி எடுத்துகிட்டு ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி தான் வரணும். ஃபீலிங் நான் எப்படி லாக் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே இடத்துல தான் லாக்குமே பண்ணுறேன், வேறு எங்கேயுமே கிடையாது. பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரிஞ்சிருந்து இல்லை நீங்கள் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வீடியோ பாருங்கள், அப்போ நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அதோட ஃபில்லிங் தான். அதுக்கு கொஞ்சம் கேப் விடுவோம்ல, அந்த கேப் விடாமல் போட்டிங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச். ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நம்ம ஏன் அப்படி கற்றுக்கிட்டு இப்படி வரோன்னா, எடுத்தோடனே நீங்கள் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா கேஃபாக வரும். அதனால தான் ஒரு ஸ்டிச்சை கேப் விட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கேப் இல்லாமல் போடுவோம். ஸோ இதே மாதிரி பொறுமையாக போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஃபார் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி பாதி பூ மட்டும் போட்டுறாதீங்க, ஃபுல்லாகவே போடுங்க. எந்த இமேஜ் எடுத்தாலும் எங்கெல்லாம் நம்மளால் ஒரு ஃபில்லிங் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் ஃபில்லிங் கொடுங்க. கொடுத்துட்டு மற்ற இடத்துலலாம் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில்லிங் கொடுக்கணுன்னு கிடையாது. இப்போ நான் இதுக்குமே நடுவில் ஃபில்லிங் கொடுக்க மாட்டேன். நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சுக்கலாம், இல்லை ஒரே ஒரு சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதனா பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரதுனால எனக்கு இமேஜில் போட தெரியல, இது எப்படி இங்கே பண்ண தெரியல, அதுக்காக தான் இதை நான் போட்டே காமிச்சிருக்கேன். ஆல்ரெடியுமே 2 ஸ்டிச்சிங் நீங்கள் டவுட் சொல்லியிருப்பீங்க. ஸோ நான் அதையுமே நெக்ஸ்ட் வீடியோலலாம் டிசைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த ஐஸில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னும் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எண்ணாட்டு ஒன்று போட்டு முடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ஷேப் நான் கையில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்படி இருக்கும். நீங்கள் கரெக்டாக ட்ரேசிங் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச்சு ஜரியில் எடுத்திருக்கேன். நான் சில்வர் கலர் ஜரி எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் லுக்காக இருக்கும். அதே மாதிரி நான் ஷார்ப் எட்ஜுக்கு திருப்புறம் பாருங்கள், அந்த ரவுண்டு வர்றதுக்கு. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க நமக்கு ஃபில் ஆகும். ஒரு இமேஜை நீங்கள் நார்மலாக இருக்கிற எதுனாலும் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணிங்கன்னா தான் நல்லா இருக்குமே. ஸோ நீங்கள் ட்ரேசிங் பண்ணி போடுங்க. நான் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரேசிங் பண்ணாமல் போட்டுறாதீங்க. எதனா ஒரு இமேஜை ட்ரேசிங் பண்ணி அதில் இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை போட்டு பாருங்கள். போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிருப்பேன். ஆல்ரெடி நம்ம கற்றுக் கொடுத்த ஸ்டிச்சு தான், பட் ஆனால் அதோட ஃபில்லிங் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி பொறுமையாகவே போட்டு முடிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நான் ஏன் இதை கையால் போட்டேன்னா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்னுக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் கையால் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். சில பேர் கூட கையாலே வரைஞ்சி எனக்கு சென்ட் பண்ணுறீங்க, அதுக்காக தான் இது. கையால் வரைஞ்சின்னா இதோட அவுட்புட்டை விட நான் இப்போ இதை ட்ரேசிங் பண்ணியிருந்தேன்னா அவுட்புட் சூப்பராக வந்திருக்கும். கையால் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வருமே நமக்கு. எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல பெருசாக சின்னதாக வரைஞ்சிருவோம். ட்ரேசிங்னு தனி கிளாஸே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, நம்ம அதுவுமே கற்றுக்கணும். இங்கே நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சுருவேன், அப்போ கரெக்டாக ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? அந்த ஸ்டோன் வச்சுட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. இதே மாதிரி போட்டு சென்ட் பண்ணுங்கள். டிசைன்லேயுமே போட்டு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.